உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பொடி இருந்தா இதுல பரோட்டா சப்பாத்தில இருக்கு எல்லாத்துக்கும். சரிங்க மாமா. என் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து இங்க எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்பீங்கல்ல? ஏண்டி உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரோட்டா சாப்பிடக்கூடாதானே? அவ்வளோ கவலையா இருந்துச்சுன்னா நீ உட்காந்து தேவடு காத்து பட்னியா காடுறே. உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எங்களை எதுக்கு பட்னியா உட்கார சொல்ற? இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீதான். யார்தான்? கரெக்டு தான். நான் தான் உங்க அப்பனுக்கு தமிழ் எப்படி கடத்தணும்னு சொல்லி கொடுத்தேன். கத்தியோட ஆளை கூட்டு வந்து என்ன எப்படி குத்தணும்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு. போதுமா? ஏங்க நீங்க எந்த நம்பிக்கையில் அவரை நம்புறீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏங்க போய் சொல்ல போறோம்? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? ஏங்க என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன். அப்புறம் எதுக்கடி பயந்து போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிறான்? நேரில் வந்து நிற்க வேண்டியதானே? இந்தாரு, ஒருத்தன் தப்பு பண்ணா ஒன்னா சாமி தண்டிக்கும் இல்ல சட்டம் தண்டிக்கும். இது ரெண்டு தண்டிக்கலன்னு வச்சுக்க. உங்க அப்பனை சத்தியமா நான் தண்டிப்பேன்டே. எழுதி வச்சுக்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு உங்க எல்லாரையும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி, அவ கிடக்குறா. இந்த பரோட்டால எடுத்து கூட எல்லாரும் சாப்பிடுவோம். சரிங்க மாமா. வாங்க சாப்பிடலாம். அத்தை நீங்க வாங்க. ஏய் இன்னும் தூங்கலையா? எங்கடா தூங்குறது? இந்த ஆண்டாள் ஏன் இப்படி இருக்கான்னு நினைச்சாலே மண்டலம் சூடாகுது, உடம்புல முழுசா கொதிக்கிற. சின்ன பிள்ளையா இருந்தா பேசி புரிய வைக்கலாம். என்ன சொன்னாலும் இவளுக்கு புரியவே மாட்டேங்கிறா. இத்தனை பேர் சொல்லி இப்போ கூட என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியல்ல? சரி விடுமாப்ல, சரியாயிடும். சரி விடு, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு தமிழை பிடிச்சி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? பாவண்டா அந்த குழந்தை. அவ உன்னை மட்டும்தானே நம்பிட்டு இருக்கிறா. இந்தாரு, நீ பாரதியை மன்னிச்சு பேசாம போ. தமிழ் என்ன பண்ணா? தமிழ் அப்படி பண்ணாதரா. பார்க்கவே கஷ்டமா இருக்குறா. டேய் எனக்கு மட்டும் என்ன புரியாமலா இருக்கு. ஆனா முடியல மாப்பிள. பாரதி ஒரு தப்பு பண்ணி என் மொத்த சொத்தும் போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. ஏன் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நான் தொலைச்சிட்டு நிக்கிறது என் அம்மாடா. சரிடா, அது பாரதி பண்ண தப்பு தானே. குழந்தைகிட்ட எதுக்கு வெறுப்பு காட்டிட்டு இருக்க நீ? இது உன் குணமே கிடையாதுடா. நானும் உன்னை இப்படி பார்த்ததே கிடையாது. ஏன் புதுசா பண்ணிட்டு இருக்கிற நீ? எனக்கு என்ன பார்க்க அப்படிதான்டா இருக்கு. பாரதியை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு எல்லாருமே ஈஸியா சொல்றாங்கல்ல. ஆனா எங்களுக்குள்ள ஆரம்பிச்ச எல்லாமே அவ்வளோ ஈஸி இல்லை. நான் பாரதிக்கு நல்ல ஹஸ்பண்டா இல்லையான்னு அது எனக்கு தெரியாது. ஆனா தமிழுக்கு அப்பாவா இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் வாசுவோட இதயத்தை எனக்கு கொடுத்துருக்கான்னு இப்போ வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கேன். டேய் அப்படி இருந்தும் நான் ஏன் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லைடா. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, பாரதியை பார்க்கும் போதெல்லாம் அவங்கள தேடும் போதெல்லாம் என் இதயம் பயங்கரமா துடிக்கும். அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படி துடிக்கவே கூடாதுன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் மாப்பிள. பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் மட்டும் ரிஸ்க் எடுக்கல மாப்பிள. என்னை விட அதிகமா ரிஸ்க் எடுத்தது எங்க அம்மா தான். அதுக்காக அவங்க அவ்வளோ பேரை பகைச்சிக்கிட்டாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரிஞ்சும், அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிறது தெரிஞ்சும், என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் எங்க அம்மா பாரதியை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காகத்தான் என் மாமாவையும் பகைச்சிக்கிட்டாங்க. அவனால இப்ப வரைக்கும் என்னென்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. அப்படிப்பட்ட அம்மாவை தான் பாரதியை துரத்தி விட்டுருக்காடா. ஆண்டாளை பத்தி நீ என்ன சொன்ன? யார் சொன்னாலும் நம்ப மாட்டா, அவன் நினைக்கிறதான் சரிதான்னு சொல்லுவான்னு நீ சொன்னல. அதேதான் பாரதியும். எதை நம்பக்கூடாதோ அதை நம்பிடுவாங்க, எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டாங்க.
அதனால தான்டா இவ்வளோ பிரச்சனையும். சேர்றா உட்றா. எனக்கு நீ சொன்னதுதான் உனக்கு நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ சரியா? தயவு செஞ்சு இதுக்கு மேல தமிழை மனசுல வச்சுட்டு எதுவா இருந்தாலும் முடிவெடு. சரிவா, தூங்கலவா? நீ போய் தூங்குடா, எனக்கு தூக்கம் வரல, அப்புறம் தூங்குறேன். சரி சீக்கிரம் வா. ஆதி, எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை நிம்மதியா மட்டும் இருக்க விடுங்க, அது போதும். ஆதி, இந்த லெட்டர் தான் அம்மா உனக்கு கடைசியா எழுதுற லெட்டரா இருக்கும். இதுக்கப்புறம் நீயும் நானும் பார்த்து போமான்னு தெரியல. ஏன்னா அம்மா உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போக போறா. ஆதி, இது உன் கைக்கு கிடைக்கும் போது அம்மா இருக்க மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.